தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அரசின் புதிய பழங்குடியின நல மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி பழங்குடியின எம்பிகள் நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய நடனமாடி வெளிநடப்பு செய்தனர். நியூசிலாந்தின் பழங்குடியின சமுதாயமான மாவோரிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே 1840ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தத்தை திருத்த சமீபத்தில் நியூசிலாந்து அரசு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி பழங்குடியினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் புதிய சட்ட திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி சமூக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மசோதாவின் நகலை கிழித்தெறிந்த அவர்கள் அவையிலேயே தங்கள் பாரம்பரிய ஹக்கா நடனத்தை ஆடி எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இதனால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நியூசிலாந்து அரசின் புதிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி பழங்குடியினர் தலைநகர் வெலிங்டனை முற்றுகையிடும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். பழங்குடியின பாரம்பரிய ஆடைகளை அணிந்து ஆடி பாடியபடி இதில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். நியூசிலாந்து மக்கள் தொகையில் 20% மாவோரி சமூகத்தினர் உள்ளனர். தங்களது அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பழங்குடி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மண்டல மகர விளக்கு பூஜைகளுக்காக